நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடேங்கப்பா பிரேமா, ரங்கோலி கோலத்தை இன்னைக்கு அழகா போட்டிருக்க. ஞாபகம் இருக்கா? மாலதி எல்லா தீபாவளிக்கும் வேலை பாக்குறாளோ இல்லையோ, ஆனா ரங்கோலி கோலத்தை நிச்சயம் போட்டுடுவா. ஆஹா, ஆமா அத்தை. அப்புறம் அவ போடுற கோலம் தான் இந்த காலனி முழுக்க தி வேர்ல்ட் பெஸ்டா இருக்கும். பெரிய வேர்ல்ட் பெஸ்டா. ஆனா எனக்கு தானே தெரியும், எல்லா தீபாவளிக்கும் அவங்க கிட்ட இருந்து பட்டாசை மறைச்சு வைக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும். ஒரு கம்மி மத்தாப்பு கூட என்ன கொடுத்து விட மாட்டாங்க பாட்டி. சும்மா இருடா. அந்த சுட்டி பொண்ணு என்னைக்குமே என் ஞாபகத்துல வருவா. அத இன்னைக்கு என்னமோ 2 பொண்ணுகளும் என் ஞாபகத்துல வர்றாங்க. ஆமாம்மா, எனக்கும் இன்னைக்கு அவங்க ஞாபகமாவே இருக்கு. அக்கா தான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி தீபாவளி பெரியம்மாடி பாடி சித்தப்பா சித்தி தாமு. ஹாப்பி தீபாவளி மலதேக்கா, ஜீவிதாக்கா, ஹாப்பி தீபாவளி. கேளுங்க, நான் இப்ப போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். உங்களோட விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க, ஓகே? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ஹாப்பி மாலதி. தீபாவளி மாலதி. என் சுட்டி, இப்பதான் உன்னை நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். பெரிய பாட்டி அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க, அப்பதான் சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போவீங்க. என் சுட்டி, விளையாட்டு பொண்ணு. ஏய் வாய் மூடு, போன் என்கிட்ட கொடு. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி ஹாப்பி தீபாவளி. தீபாவளி. ஹாப்பி தீபாவளி ஜீவிதா, என் செல்லம் எப்படி இருக்க? அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு நல்லா தெரியும் இந்த மாலதி உன்னை என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். அவளுக்கு நீ அக்கா மட்டும் இல்ல, அவளோட ஓரகத்திங்கறத மறக்க வேண்டாம்னு சொல்லு. நான் எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வைக்கிறேன். சரி, நான் இப்ப போன் அத்தை கிட்ட கொடுக்குறேன், நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. ஹலோ அம்மா, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான் வசந்தி, என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்க பொண்ணுங்க உங்களை தொல்லை எதுவும் பண்ணலையே? என்ன பேச்சு பேசுறீங்கம்மா? உங்க பொண்ணுங்க சாட்சாத் மகாலட்சுமிங்க. ஜீவிதாவும் மலத்தையும் மருமகளை அடையறதுக்கு எங்க குடும்பமே ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, 1 செகண்ட்மா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, விஸ்வா பேசுறானா? பாட்டி, உங்களுக்கு உங்க பொண்ணுங்க மட்டும் தான் ஞாபகம் இருக்காங்களா? பசங்களை மறந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஒரு நிமிஷம் தம்பி, வினைக்கு என்னோட ஆசீர்வாதங்களை சொல்லுங்க. கண்டிப்பா பாட்டி. தாமு, நான் பேசுறது கேக்குதா? நல்லாவே கேக்குது. அது நான் என்ன சொல்ல வந்தேனா, ஐயோ நானே மறந்துட்டேனே. நீ ஒரு வேலை பண்ணு, என் சார்பா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பட்டாசு கொளுத்து. ஓகே விஸ்வா மாமா. ஓகே. ஏய் கூட நானே பேசுறேன். என்ன தாமு, போன்ல பேசிக்கிட்டே இருக்க? எப்ப தீபாவளி செலிப்ரேட் பண்ண போற? சரி போ, உன் தீபாவளி நீ ஆரம்பி, அப்புறம் நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தீபாவளினா என்னன்னு காட்ட போறேன். நம்ம எல்லாம் தீபாவளி சூப்பரா கொண்டாடலாம். ஓகே. உன்கிட்ட நான் அப்புறம் பேசுறேன். பை பை. வா வா தாமு. அசோக், டேய் அசோக், என்னடா பொண்ணுங்க மாதிரி கம்மி மத்தப்பல கொளுத்திட்டு இருக்க? பட்டாசுலாம் உன் கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன் என்ன? போடா போய் பட்டாசு கொளுத்து. பாத்து போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு. வாங்க சித்தி, எல்லாரும் போலாம். வாங்க வாங்க, அங்க போய் கொளுத்தலாம். வாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. பாத்து பொண்ணு. வாழ்த்துக்கள். நான் இப்ப வதேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். கிராண்ட் என்ட்ரி. இல்ல, இப்போதைக்கு இவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம் ஹாப்பி தீபாவளி. டேக் கேர்.
கரண் யார பத்தி பேசிட்டு இருக்காரு? அட மாலதி, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பட்டாசு வெடிக்க போறாங்க, சீக்கிரமா வா. ஏய் நில்லு, நானும் வரேன். இங்க தனியா விட்டு போகாத, நில்லு. ஹே விஸ்வா, உங்க வீட்ல பட்டாச வேலைக்காரங்க ஏன் கொளுத்திட்டு இருக்காங்க? நீங்க ஏன் கொளுத்த மாட்டேங்கிறீங்க? இது எங்க வீட்டோட ஓல்ட் ட்ரெடிஷன். எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பட்டாசு கொளுத்துவாங்க, அதை நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நாமளே கொளுத்துற சந்தோஷம் வேடிக்கை பார்த்தா கிடைக்காது. இதே கேள்வியதான் போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் கேட்டேன். ஆனா இந்த வீட்டோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். நீங்க மறந்து போய் கூட இந்த வீட்டு ரூல்ஸ பிரேக் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க கரண். நானும் லாஸ்ட் டைம் இப்படிதான் பண்ணேன். இந்த வீட்ல இருக்கிற யாரையும் கேட்காம பட்டாசு எடுத்து டக்குன்னு கொளுத்திட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வெடிச்சதே ஒரு வடி தொம்முன்னு. அந்த பிளாஷ்பேக்கை என்னால மறக்கவே முடியாது. ஞாபகம் இருக்கு. கரண், கொஞ்சம் இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வா. கரண் வந்ததுல இருந்து பெரியம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல. அவங்களோட இந்த சந்தோஷம் எனக்கு இதே மாதிரி நிலைச்சிருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஹா, தாமு. சூப்பர். இந்தா, என்னது இது? அதான்ப்பா எல்லா வருஷமும் உனக்காக பெரிய பெரிய பட்டாசு வாங்கிட்டு வருவல்ல, வெடிச்சா பெரிய சத்தம் வருமே. ஆனா இந்த வருஷம் அப்பா கிட்ட பணம் கம்மியா இருக்கிறதுனால உனக்காக சின்ன பட்டாசு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருப்பா, பணம் அப்பப்பா வரும், ஆனா தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்பா, நான் இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கலை படிச்சேன். அதுல என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறதுனால நாய்ஸ் பொல்யூஷன் வருமா, நம்மள சுத்தி பெரிய பாதிப்பு ஏற்படுமா. அதனால நானும் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கோம்ப்பா, நாங்க இந்த பட்டாசை வெடிக்க கூடாதுன்னு. அதனால நாங்க அந்த பட்டாசே கொளுத்துறோம். அதனால பாதிப்பு ஏற்படாது. எதுக்காகனா, தீபாவளிங்கிறது சந்தோஷமா கொண்டாடுற நாள் தானே. நீ சொல்றது என்னமோ கரெக்டா தான் சொல்ற. ஆனா அப்பா, நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க இந்த எல்லா பட்டாசையும் எந்த கடையில வாங்கிட்டு வந்தீங்க? அந்த மெயின் ரோடுக்கு போன உடனே அங்க ரைட்ல ஒரு மொன கடை இருக்குல்ல. ஆமா, அந்த பெரியரோட கடை. ஆ, சரி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் இப்பயே போய் இந்த பட்டாசெல்லாம் கொடுத்துட்டு சத்தம் இல்லாத பட்டாசா வாங்கிட்டு வந்துடுறேன். ம், சரியா? போயிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போங்க. மோகன், நம்ம தாமு எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டான். ம். இன்னும் அவன் சின்ன பிள்ளை இல்லைல்ல, பெரியவன் ஆயிட்டான். விஸ்வாண்ணா, நான் மாலதி அண்ணி கிட்ட போறேன். சரி, போயிட்டு வா. நல்லா இருக்குல்ல விஸ்வா? எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. காலையில இருந்து பாக்குறேன் வினய் ரொம்ப அப்செட்டாவே இருக்காரு. ஒருவேளை அதுக்கு காரணம் அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டா?
எந்த இன்சிடென்ட்? அதான் விஷ்வா, அன்னைக்கு பூஜை நடக்கும்போது நானும் வினயும் ஒண்ணா நின்னுட்டு இருந்தோம். அப்ப அம்மா பூஜை தட்டை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க. வினய் தட்டு வாங்குறதுக்காக கையை நீட்டினாரு. ஆனா தட்டை அம்மா என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா அதனாலதான் அவர் அப்செட்டா இருக்கணும். உனக்கே தெரியும்ல, எல்லா வருஷமும் தீபாவளி அன்னைக்கு அம்மா பூஜை தட்டை வினய் கிட்ட கொடுப்பாங்க. இப்ப நான் வந்ததால எல்லா எக்விஷன்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சா? அப்படிதானே? இல்ல நான் தப்பா சொல்றேனா? இத பாரு கரண், இது உண்மைதான். ஷாலினியத்தை எப்போதும் அண்ணனை ஒரு பையனோட ஸ்தானத்துல தான் வச்சிருந்தாங்க. அண்ணனும் அத்தையை எப்பவும் அம்மாவை தான் பார்த்தான். அதனாலதான் அத்தைய பெரியம்மான்னு தான் கூப்பிடுவான். அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு நல்ல நீ என்ன உறவு. சொல்ல வரேன்னு புரிஞ்சிடுச்சு. ஒருவேளை வினய் இடத்துல நான் இருந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதை உடனே கிளியர் பண்ணாதான் நல்லா இருக்கும். நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். கரண், கரண், என்ன பேசுறான்? எனக்கு எதுவும் புரியல. இல்ல, தீபாவளி செலிப்ரேட் பண்றோம். அது முடிஞ்சதும் நானே கால் பண்றேன். சரி, இல்ல வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா நீங்க பேப்பர்ஸ் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. எப்படி இருக்க வினய்? வெரி வெல். நீங்க பாரு வினய், ஓ நேச்சர் அப்படியே என்ன மாதிரி சாந்தம், சீரியஸ். அதனாலதான் உனக்கும் அம்மாவுக்கும் இடையில அப்படி ஒரு உறவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இங்க வந்ததால உங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடக்கூடாது. அன்னைக்கு அந்த பூஜைக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா நின்னுகிட்டு இருந்தோம். அந்த பூஜை அப்ப அம்மா பூஜை தட்டை உன்கிட்ட கொடுக்காம என்கிட்ட கொடுத்தப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உன்கிட்ட சொல்ல முடியல. சொல்லப்போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன்னோட அந்த சோகமான கண்ணு, மனசுக்கு ஏற்பட்ட வேதனை, அப்ப கீழே இறங்கின உன்னோட 2 கைகள், அதெல்லாம் சரியில்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பூஜை தட்டை அம்மா உன்கிட்ட தான் கொடுத்துருக்கணும்னு. எல்லா தீபாவளிக்கும் அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. ஆனா என்கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்றதுன்னே புரியல. இங்க பாரு கரண், அத்தை பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. அவங்க ஒண்ணு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த மாதிரி நேரத்துல நான் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. சாரி, அந்த மாதிரி நடந்ததுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன். ஆனா இனி அப்படி நடக்காது. அதெல்லாம் மறந்துடு, லீவ் இட். ஆச்சரியமா இருக்கு வினய், உன் கருத்தும் என் கருத்தும் எவ்வளவு ஒத்துமையா இருக்குன்னு பாத்தியா? நான் கூட விஸ்வா கிட்ட இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்னோட வினய் அண்ணன் ரொம்பவே மெச்சூர்ட் பர்சன், நேரத்துக்கு ஏத்த மாதிரி அவன் அவனையே மாத்திப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவன் பாயிண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி, அது எதுக்கு இப்ப? ஏன் விஸ்வா என்ன சொன்னா? ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டேன். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அவன் என்ன சொன்னானா, என் அம்மாவோட விஷயத்துல நீ ரொம்பவே சென்சிட்டிவானவன். அவங்களுக்கும் உனக்கும் நடுவுல யாரையுமே வரவிட மாட்டியாம. இன்னும் சொல்ல போனா, அவங்க வயித்துல பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, விடுங்க. விஸ்வாவை அப்படி சொன்னா? சரி, இப்ப இதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதை மறந்துடுங்க, பரவாயில்ல, விடுங்க. நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். விஸ்வாவா அப்படி சொன்னா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா, அம்மா நீ கரண் கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு தாயை சொந்த பையன்கிட்டே சந்திக்க விட மாட்டேனா?
இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கரண் வந்தோன்னே அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் சொல்லணும்? உன் பார்வைக்கு நான் அவ்வளவு கேவலமா இருக்கேன்? அப்ப என்னை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா அக்கா அண்ணன்னு கூப்பிடுற, ஆனா என்ன பத்தியே தப்பா நினைக்கிறேன். என்னன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. என்னாச்சு வினய், நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு விஸ்வா? மாமாவை நீ என்ன சொன்ன? வினய் சொல்லுங்க, என்னாச்சு? மாமா ஆனா வினய், வாட்? என்னாச்சு விஸ்வா? மாமா கோவப்பட்டு போற அளவுக்கு நீ அப்படி என்ன சொல்ல? ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு என்னாச்சு? திஸ் இஸ் கிரேசி. அக்கா, தீபாவளி அதுமா இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. ஆமா மாலதி, என்னால இதை பார்த்துட்டு இருக்க முடியல. இவங்க 2 பேரும் விளையாட்டுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டது இல்ல. இன்னைக்கு இந்த ராமன் லக்ஷ்மணனுக்குள்ள என்னாச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. இதை இப்படியே நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. ஏதாவது பண்ணி ஆகணும். இங்க பாரு மாலதி, நீ போய் விஸ்வா கிட்ட பேச, நான் போய் வினய் கிட்ட பேசுறேன். என்கிட்ட கொஞ்சம் வாங்கல, உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசணும் ப்ளீஸ். மாலதி, எனக்கு என்ன பைத்தியமா? என் அண்ணனை பத்தி நானே தப்பா பேசுவேனா? என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அண்ணன் என் பேச்ச புரிஞ்சுக்கிறது இல்ல, கேட்க கூட தயாரா இல்ல. நீயே நல்லா யோசிச்சு பாரு. விஸ்வா என்னை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான். ஒருவேளை இந்த விஷயத்தை பத்தி அத்தைக்கு தெரிஞ்சிருந்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? வினய், என்னால நம்பவே முடியல. விஸ்வா உங்களை பத்தி எப்பவும் இந்த மாதிரி பேசவே மாட்டாரே. சரியா சொன்னக்கா. மாமா தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. விஸ்வா உங்களை பத்தி கண்டிப்பா எதுவுமே சொல்லலையா மாமா? ஆமாண்ணா, நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன். கரண் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க போய். அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லல. சரிடா விஸ்வா, தெரியாம உன்ன தப்பா நினைச்சிட்டேன். வேணாண்ணா, தயவு செஞ்சு சாரி எல்லாம் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தா ஐ எம் சாரிண்ணா. என்ன ஆளு பண்ணீங்க? அப்படியே அணைச்சுக்கிட்டீங்க. உங்களை சேர்த்து வச்சு இந்த சகோதரிங்களுக்கு ஒரு தேங்க்யூ இல்ல, வணக்கம் இல்ல,
எதுவுமே இல்ல. அக்கா, இங்க நமக்கு எந்த வேல்யூ இல்ல. வா போலாம், வா போலாம். அது என்னமோ வேல்யூ இல்லதான். ஐ மீன் விலை மதிப்பு இல்லாத பொருளுக்கு வேல்யூ எது? மாலதி, நீ என்னோட பார்ட்னர் ஆச்சே. என் எல்லா பிரச்சனைக்கும் உடனடி நிவாரணம். உடனடி நிவாரணம் ஒரே சொடுக்கில். ஒரே சொடுக்கில். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. ஏன் கரண் அப்படி என்கிட்ட சொன்னான்?